அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ அல்ஜிப்ராவை தமிழில் தொடர்ச்சியாக பார்த்து விடுறோம். அதில் நம்பர்களை பற்றி பார்க்குறோம். 2 நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹெச்இஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு 2 நம்பர் எடுத்துக்கோங்க, 18 and 12. இந்த 2 நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம், அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கிறோம். அதாவது எப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 நம்பரை இங்கே எடுத்துக்கணும், 18, 12. ரெண்டுக்கும் காமன் உள்ள பிரைம் ஃபேக்டர் 2 தான் காமன் ஹியர். அதை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 2, 18ல 2 டிவைட் பண்ணா 9, அதாவது 12 டிவைட் பண்ணா 6. ஃபர்தரா 9 and 6 இருக்கு. ரெண்டுக்கும் காமன் பிரைம் ஃபேக்டர் வந்து 3. 9 divided by 3 is 3 and 6 divided by 3 is 2. பாருங்க, 3 and 2க்கு காமன் ஃபேக்டர் பிரைம் ஃபேக்டர் இல்லை. ஒன்று தான் காமன் ஃபேக்டர். அதை தவிர 1 தவிர 3க்கும் 2க்கும் காமன் ஃபேக்டர் இல்லை. அதாவது இதோட ஒரு ஸ்டெப் ஸ்டாப் ஆயிடும். ஃபர்தரா ஃபர்ஸ்ட் 3 is a prime number. 3 divided by 3 is 1. 2 divided by 3 டிவைட் பண்ண முடியாது, அதனால 2 அப்படியே போட்டுங்க. ஃபர்தரா 2 காமன் ஃபேக்டர், 1ஆல டிவைட் பண்ணல 1, and 2 divided by 2 is 1. இந்த கடைசி 1 வர்ற வரை நம்ம எழுதணும். இப்போ எல்சிஎம் தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது வரையும் நம்ம காமன் ஃபேக்டர் வந்தது, இந்த 3 வரையும் காமன் ஃபேக்டர், இந்த 3 வரையும் தான் காமன் ஃபேக்டர் வந்தது. 2 and 3. எல்சிஎம் ஈக்குவல் டு 2 into 3, 6. இந்த 6 தான் எல்சிஎம். எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் திஸ் 2 நம்பர். எல்சிஎம் அதாவது காமன் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 2 and 3 எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 into 2. ஃபர்தரா 3 into 2. இதுதான் நமக்கு காமன் ஃபேக்டர். அதாவது எல்லா நம்பரையும் காமன் ஃபேக்டர் எல்லா நம்பரையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். Because 2 3s are 6, 6 3s are 18, 18 into 2 36. இப்போ நம்ம இதுக்கு காமன் ஃபேக்டர் வந்து 36. ஏன்னா இந்த 36ஆல 18 டிவைட் பண்ணா நோ ரிமைண்டர் 2 வரும், அண்ட் 36 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0, அண்ட் 36 டிவைட் 12 பண்ணா ஆன்சர் இஸ் 3. ஸோ அதாவது ஒரு ரெண்டுக்கும் உள்ள லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அந்த நம்பர் இந்த 2 நம்பராலையும் டிவைட் ஆகணும். அதுக்கு பேர் தான் எல்சிஎம். இங்கே ஹெச்சிஎஃப்ஐ பார்த்துடலாம். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி பார்க்குறதுன்னா, இங்கே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 into 3, இந்த 2 தான் காமனா ஃபேக்டர். அதுக்கு பிறகு நம்ம the 3 divided by 3 is 1, but 2 cannot be divided. So 2 and 3, the first two things is the HCF. 2 and 3, which is equal to 6. என்னன்னா the 6 தான் highest common factor. அதாவது 18ஐயும் 12ஐயும் எந்த நம்பர் லீஸ்ட் நம்பர் டிவைட் ஆகும்? 6 தான். 6 18 divided by 6 is 3, 12 divided by 6 is 2. இதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டர் தான் 6 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இங்கே 2 கூட காமன் ஃபேக்டர் தான், பட் ஹையஸ்ட் அல்ல. 3 கூட காமன் ஃபேக்டர் தான், அதாவது 18க்கு 12க்கு, பட் இட் இஸ் நாட் ஹையஸ்ட். ஸோ 2 into 3, 6 is the highest common factor. இதை வந்து நம்ம
ட்ரீ டயக்ராம் மெத்தட்லையும் போடலாம். எப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபர்ஸ்ட் 18 எடுத்துக்கணும். 18 prime factor 3 into 6. இங்க prime factor என்ன 6 2 3. இங்க அதாவது 18 நம்ம எப்படி எழுதலாம்? 8 prime factors எப்படி எழுதலாம்? 3 in order எழுதலாம் 2 into 3 square. அதாவது 18 நம்ம எப்படி மல்டிப்ளை எழுதலாம்? 2 into 3 square. 2 into 3 square is 9. 2 into 9 is 18. அதை போல இன்னொரு next number 12. 12 first 2 into 6. The 6 are 2. Here round பண்றோம்னா அதெல்லாம் prime numbers. 2 and 3. அப்போ 12 நம்ம எப்படி எழுதுறோம்? 2 square into 3. நம்ம LCM இதுல இருந்து LCM எழுதுறோம். LCM அதாவது LCM நாங்க இந்த ரெண்டுக்குள்ள பாருங்க. இங்க 3 ஸ்கொயர் 3 into 3 இங்க 3 இங்க ஒரு 3 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் காமன் ஆப்ல ஃபர்ஸ்ட் 3 எழுதிக்கிறோம். அதாவது இந்த இதுக்கும் common. Extra one more 3 is there, so we have to do that also, multiply. Next other factor is here 2. Here 2 factors are there, 2 2. So the first common la 2 எழுதிக்கிறோம். uncommon அதாவது எக்ஸ்ட்ராவில் this 2 எழுதுறோம். now LCM is what? LCM is 9 into 4 is 36. We got LCM is 36. And HCF இதே ட்ரீ டயக்ராம்ல HCF எப்படி எழுதுறோம்? HCFல எது காமனா இருந்தது? இந்த 3 இந்த ஒரு 3 காமனா கட் பண்ணது 3 and 2. 2 is another common. இந்த காமனா உள்ளது மட்டும் எழுதணும். HCF is 6. நாம இப்போ எப்படி பாருங்க 18க்கு 12க்கு LCM and HCF பார்க்குறோம். First this method and this is a prime factors method. This is a prime factors with tree method. One more நம்மளே பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். 48 and 24. நம்ம LCM and LCF பார்க்குறோம். HCF பார்க்குறோம். First common 2 24 12 அதாவது டிவைட் பண்ணா 12 டிவைட் பண்ணா நெக்ஸ்ட் 2 12 6 2 6 3 next common 3 is 2 and 1. இதோட காமன் ஃபேக்டர்ஸ் முடிஞ்சு ஃபர்தரா நம்ம 2 டிவைட் பண்ணா 1 1 இங்கே ஸ்டாப் பண்ணினோம். இப்போ LCMனா எல்லாத்தையும் காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 into 2 into 2 that is LCM is 2ல எத்தனை இருக்கு? 1 2 3 4 2 4 4 into and 3. What is 2 4 4? This 16 into 3 is 48. அதாவது LCM 48க்கு 24க்கு LCM 48 தான். ஏன்னா least common multiple 48 first multiple is 48, 24 second multiple is 48. That is a common multiple. Least common multiple is 48. HCF ஷார்ட்டா பார்க்குறோம். HCF எதுவரையும் காமனா வந்தது பாருங்க. 2 காமன் இங்க 2 காமன் 2 காமன் இங்க 3 காமன். இந்த 2 எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த 2 வந்து ரெண்டுக்கும் காமன் இல்லை. ஸோ 2 cube
and 3. இது என்ன 2 cube is 8, 8 into 3 is 24. நம்ம HF is 24. HF na highest common factor. 48 first 8 factor in the 2, 3 எல்லாம் 48 and 24 common factor தான். இதிலே highest common factor is 24. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் இது நம்பர்ஸில் டி டயக்ராம் அண்டு ஃபேக்டார் மெத்தட், அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மெத்தடில் பார்த்துருக்கோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் சில நம்பர்களை எடுத்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.